எல்லாருக்கும் பிரைஸ் லார்ட். இன்றைக்கு தேவன் உங்களோடு கூட தான் இடைப்பட விரும்புறாரு. இந்த வீடியோ பார்க்குற உங்களோடு கூட தான் ஆவியானவர் பேச விரும்புறாரு. உன் சூழ்நிலைகளை மாற்ற விரும்புறாரு. இன்னொன்னு பார்த்தீங்கன்னா, நெறைய கேள்வி, நெறைய கண்ணீர், பிரச்சனை, போராட்டம், பாடுகள் நடுவுல, இழப்புக்கு நடுவுல, சரீரத்துல வியாதிகள் நடுவுல, கண்ணீரோடு, துக்கத்தோடு, டிப்ரஷனோடு நீங்க இருக்கும்பொழுது ஒரே ஒரு கேள்வியை நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க. ரட்சிக்கப்பட்டிருக்கேன், ஞானஸ்தானம் எடுத்திருக்கேன், நான் ஜெபிக்கிற பிள்ளையா இருந்தோம், ஏன் எனக்கு மாத்திரம் இப்படி நடக்குது அப்படின்ற ஒரு கேள்வியோடு இருக்கீங்களா? இன்றைக்கு தேவன் சொல்றாரு, உன் கேள்விகளுக்கெல்லாம் பதில் இருக்கு. நீங்க இந்த கேள்வியில கேட்கும்போது நீங்க ஒண்ணே ஒண்ணு கேட்குறீங்க, இதெல்லாம் நடக்குது, இயேசு என்னை மறந்துட்டாரா, என்னை கைவிட்டுட்டாரா, இயேசு என்னோட கூட இருக்கும்போது ஏன் இதெல்லாம் நடக்குது அப்படின்னு நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க. இன்றைக்கு தேவன் சொல்றாரு, உன் கேள்விகளுக்கு ஒரே ஒரு பதில் தாங்களே. ஒண்ணே ஒண்ணு என்ன சொல்றேன்னா, இந்த பிரச்சனைக்கெல்லாம் காரணம் நீதான் காரணம். ஏன்னா அவர் சொன்ன வார்த்தைக்கு ஏதோ ஒரு வார்த்தைக்கு நீங்க கீழ்ப்படியா காணோம். அவர் சித்தத்தை செய்யும்படிக்கு நீங்க முன் வரல. இன்றைக்கு தேவன் சொல்றாரு, என் வார்த்தைக்கு கீழ்ப்படி, என் சித்தத்தை செய், நீ முன்னேறி போயிட்டே இரு, உன் பிரச்சனை எல்லாமே தலைகீழா நான் மாற்றுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. கண்டிப்பா இதை கேட்டுட்டு இருக்கிற உங்க வாழ்க்கையில தான் அவர் பேசுறாரு. எங்கேயோ நீங்க தவறிட்டீங்க, அவர் வார்த்தையை கைவிட்டுட்டீங்க, அவர் சித்தத்தை செய்ய நீங்க முன் வரல. இன்றைக்கு ஒப்பு கொடுத்துட்டு உங்களுக்கு ஞாபகத்துக்கு வர அவருடைய காரியங்களை செய்து முடிங்க. கண்டிப்பா உங்களுடைய சூழ்நிலையை அவர் மாற்றுவேன் இன்றைக்கு சொல்றாரு. மாற்றுவது மாத்திரமல்ல, உன் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் செய்து உன்னை உயர்த்துவார். மகளே, மகனே, கவலைப்படாம கண்டிப்பா அவருடைய சித்தத்தை சீக்கிரமா செய்து முடிங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.